அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன 2 வீடியோவில் நம்ம பிரசிடென்ட் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அண்ட் பிரசிடென்ட்டோட குவாலிஃபிகேஷன் தகுதிகள் என்னென்ன பிரசிடென்ட் ஆவதற்கு அண்ட் அவரோட நீக்கம் ரைட் பழிசாட்டுதல் ஆர் நீக்கம் அதற்கு என்ன நெறிமுறைகள் வழிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி விரிவாக பார்த்தோம். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி பிரசிடென்ட் என்பவர் நாமினல் ஹெட். நாமினல் ஹெட்னா என்ன? அவர் ஒரு ஃபிகரேட்டிவ் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அவர் தான் தலைவர் மத்திய ஆர் ஒன்றிய நிர்வாகத்துக்கு, எக்ஸிக்யூட்டிவ்க்கு. பட் அவர் ரியல் தலைவர் கிடையாது. எப்படி பிரிட்டனில் மகாராஜா இருக்காரு இல்லைனா மகாராணி இருக்காங்களோ அவங்க தான் ஹெட்டு. ஆனால் அவங்க யாரோட பேரில் எல்லாமே செய்வாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட பரிந்துரையின் பேரில். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் என்ன? ஜனாதிபதிக்கும் நாமினல் ஹெட் ஆஃப் த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ரியல் ஹெட் உண்மையான அதிகாரம் இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் உண்டான தொடர்பு என்ன நம்ம அரசியல் அமைப்பு படி? அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டோட வேரியஸ் பவர்ஸ் இருக்கு ரைட். அது ஒவ்வொரு கிளாஸ்ல நம்ம வரும்பொழுது அந்தந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸ்ல வீட்டோ பவரை பத்தி பார்க்கலாம் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன். எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன்னா என்ன? ஒன்றியம் ஆர் மத்திய அரசாங்கத்தோட நிர்வாக அதிகாரம். அந்த நிர்வாக அதிகாரத்தோட வரம்பு என்ன? எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாமோ அந்தந்த விஷயத்துக்கெல்லாம் நிர்வாகம் பண்ணுவதற்கான உரிமை மத்திய அரசாங்கத்திடம் உண்டு. அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன். The executive power of the union extends to all matters on which parliament can legislate. அதாவது ராணுவம் அப்படின்றது நம்ம salient features, federal and unitary features எல்லாம் பார்த்துருப்போம் ரைட். அதாவது பட்டியல், ஒன்றிய பட்டியல் ஒன்று இருக்கு, மாநில பட்டியல் ஒன்று இருக்கு, பொது பட்டியல் ஒன்று இருக்கு. இதுல பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம் அப்படின்ட்டு. ஒன்றிய பட்டியலில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம், பொதுப்பட்டியலில் இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம். அதற்கான நிர்வாகத்தை மத்திய அரசாங்கம் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராணுவம், டிஃபென்ஸ், அது ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு உண்டான சட்டத்தை யார் இயற்ற முடியும்? பாராளுமன்றம். ரயில்வேஸ், அது யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு சப்ஜெக்ட். அதற்கு உண்டான சட்டத்தை யார் இயற்ற முடியும்? பாராளுமன்றம். அதற்கு உண்டான நிர்வாக டெசிஷன்ஸை யார் எடுக்க முடியும்? மத்திய அரசாங்கம். அதுதான் சோ சட்டம் இயற்றுவது என்பது லெஜிஸ்லேட்டிவ் பவர், அது பார்லிமெண்ட், பாராளுமன்றம் செய்வது யூனியனை பொறுத்த வரைக்கும். அதை நிர்வாகம் செய்வது என்பது எக்ஸிகியூட்டிவ் பவர், அது யார் செய்வது? யூனியன் எக்ஸிகியூட்டிவ். அதற்கான நாமினல் தலைவர் யாரு? பிரசிடென்ட். எல்லா முடிவுகளும் பிரசிடென்ட்டோட பேர்ல தான் இயற்றப்படும். ஆல் எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த யூனியன் ஆர் டேக்கன் இன் த நேம் ஆஃப் த பிரசிடென்ட். யூபிஎஸ்சியில் இதை அப்பப்போ டெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் இஸ் வெஸ்டட் இன் த பிரைம் மினிஸ்டர்னு கொடுப்பாங்க. நீங்கள் உடனே ஆமாம் பிரைம் மினிஸ்டர் தான், மோடி ஜி தான் இப்போ எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாரு, அவர் தான் எல்லாம் சொல்கிறாரு. இதுக்கு முன்னால் மன்மோகன் சிங் இருந்தார், அவர் தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்திரா காந்தி இருந்தாங்க, ராஜீவ் காந்தி இருந்தார், கரெக்ட் தாங்க. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் படி எக்ஸிக்யூட்டிவ் பவர் யாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு? வெஸ்டட் இன் ஹூம்? பிரசிடென்ட். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் த யூனியன் இஸ் வெஸ்டட் இன் த பிரைம் மினிஸ்டர்னு யூபிஎஸ்சிலையோ இல்லைனா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லையோ ஒரு வாசகம் கொடுத்தாங்கன்னா அது தவறான ஒன்று. இட் இஸ் இன்கரெக்ட். All executive actions are taken in the name of the president. இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. All executive actions are taken in the name of the prime minister னு கொடுப்பாங்க. அது தவறான ஒன்று. புரியுதுங்களா? ஏன்னா அஃபீஷியலா எல்லா விஷயங்களும் பிரசிடென்ட்டோட பேர்ல தான் வரும். அவர் தான் நாமினல் ஹெட். ஆனா அவர் செய்யற எல்லாமே அமைச்சரவையோட பரிந்துரையின் பேர்ல தான். அதுதான் இவங்க 2 பேருக்கும் உண்டான தொடர்பு. ஸோ ஆர்டிகல் 74 தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. There shall be a council of ministers with the prime minister at the head to aid and advise the president. இவ்வளவுதான் இருந்தது முதல்ல ஆர்டிகல் 74ல. அதாவது there will be a president, all the executive powers are vested in the president, there will be a council of ministers to aid and advise the president. இந்த 3 வாசகத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா பிரசிடென்ட் தான் உண்மையான பவர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணலாமா? தோணலாம். ஆனா அது உண்மையா? கிடையாது. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, நம்மளோட அரசியலமைப்பை எழுதி அசம்பிளிலேயே டிசைட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இல்லை, நம்ம ஒரு பாராளுமன்ற ஜனநாயகம். பிரிட்டன் எப்படி பாராளுமன்ற ஜனநாயகமோ அதே மாதிரி நம்மளும் பாராளுமன்ற ஜனநாயகமாகவே இருப்போம் ரைட். அதை பற்றி நம்ம அந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸில் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இதற்கு உண்டான நாமினல் ஹெட் தான் பிரசிடென்ட்.
ஸோ அதனால ஆர்டிகல் 74 ராம் ஜவாயா கேஸ் அப்படின்ற ஒரு கேஸில் 1955 உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு, பிரசிடென்ட்டுக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் செஞ்சாலும் பிரசிடென்ட் ரியல் ஹெட் கிடையாது, அவர் நாமினல் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் தான். ரியல் அதிகாரம் அமைச்சரவை கிட்ட தான் இருக்கு. அதன் பேர்ல தான் வந்து ஜனாதிபதி அவரோட முடிவுகளை சொல்லணும், தெரிவிக்கணும், எடுக்கணும். ஸோ பிரசிடென்ட் கிட்ட ரியல் பவர் கிடையாது, ரியல் பவர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் அப்படின்றத ராம் ஜவாயா கேஸ் லான்னா என்னன்ட்டு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உச்ச நீதிமன்றத்தால் கொடுக்கப்படுற தீர்ப்பு, அது என்ன அவங்க எப்படி இன்டர்பிரேட் பண்றாங்களோ அதை மற்ற தீர்ப்புகளையும் அதை வந்து பின்தொடரணும். அவங்க உச்ச நீதிமன்றமே அதை மாத்திட்டாலே ஒழிய அந்த தீர்ப்புல என்ன சொல்லப்படுகிறதோ அதுதான் மற்ற தீர்ப்புகளையும் பின்பற்றப்படும். ஸோ ராம் ஜவாயா கேஸ்லயே சொல்லிட்டாங்க, அது பிரசிடென்ட் நாமினல் தான், ரியல் பவர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். ஆனா 42வது சட்ட திருத்தம், எமர்ஜென்சி அப்போ அவசர நிலை, ரைட், நெருக்கடி நிலை அப்போ 1976 74 ஆர்டிகல் 74 அமெண்ட் பண்ணாங்க. There shall be a council of ministers with the prime minister as its head to aid and advise the president, who shall in the discharge of his functions act as per his advice. Act as per such advice. So shall அப்படின்ற வார்த்தை சட்டப்படி மே அப்படின்னா மே ஆர் மே நாட், செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம். ஷால்னா கண்டிப்பா செய்தாக வேண்டும், தே ஷுட். ஸோ அதனால இது வந்து 1976 தான் இது கிடையாதுங்க, 1950 இதுதான் பின்பற்றப்பட்டிருக்கு. ஆனால் தெல்ல தெளிவாக பிளாக் அண்ட் ஒயிட்ல அரசியல் அமைப்பிலேயே இதை மாத்திட்டாங்க. There shall be a council of ministers with the prime minister at the head to aid and advise the president, who shall in the discharge of his functions act as per such advice. அதாவது அமைச்சரவை என்ன பரிந்துரை செய்கிறதோ அதன்படிதான் ஜனாதிபதி நடக்க வேண்டும் அப்படின்றது அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அப்புறம் நெருக்கடி நிலைக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் திருமதி இந்திரா காந்தி அவர்களே தோல்வியடைந்தார்கள், காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது, மொரார்ஜி தேசாய் பிரதமர் ஆனாரு, ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்தது. அப்போ 44வது சட்ட திருத்தம் மூலமாக 1978 ஒரு ப்ரொவிஷன் ஆட் பண்ணாங்க, ரைட். அதாவது ஒரு அடிஷனல் பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க? provided the president may return such advice for reconsideration. மறுபரிசீலனைக்காக ஒரு முறை ஜனாதிபதி அதை திரும்ப அனுப்பலாம் அமைச்சரவைக்கு. but shall act as per the advice tendered after such reconsideration. மறுபரிசீலனை பண்ணி அதே முடிவையோ வேறு முடிவையோ கொடுத்தார்கள் என்றால் அதை நிச்சயமாக ஜனாதிபதி நடைமுறைப்படுத்த வேண்டும். ஸோ அதனால ஒரு முறை திருப்பி அனுப்பலாம், அது ஒரு டிஸ்கிரிஷனரி பவர். டிஸ்கிரிஷனரி பவர்னா என்ன? பிரசிடென்ட் தானாக யோசித்து எடுக்கக்கூடிய முடிவு. நான் எப்பயுமே என்னோட கிளாஸ் எடுக்கும்போது கூட வந்து கொஞ்சம் தமாஷா சொல்லுவேன். அதாவது அஃபிஷியல் வேலைகளுக்கு பிரசிடென்ட் தன்னோட மூளையை வந்து ராஷ்டிரபதி பவன் வாசல்ல கட்டி வச்சுட்டு வந்துடலாம், ரைட். ஐ மீன் அஃப்கோர்ஸ் அவர் எல்லா பிரசிடென்ட்ஸுமே தே ஆர் கிரேட் பீப்புள் இன் தேர் ஓன் ரைட். அவங்க நிறைய எழுத்தாளர்கள், பொலிட்டீஷியன்ஸாக இருந்திருக்காங்க, எழுதுவாங்க, நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும், அவங்க இன்ஸ்பயர் பண்ணுவாங்க, அப்துல் கலாம் போன்றவர்கள் எல்லாம். ஆனால் அலுவல் பொறுத்த வரைக்கும் அவங்க மூளையை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களோட ஐ மீன் அஃப்கோர்ஸ் கேள்விகள்லாம் கேட்பாங்க, டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க. பட் அஃபிஷியலாக என்ன அவங்களோட வேலை, அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை செய்யணும். ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் மறுபரிசீலனைக்கு. பட் ஆனால் திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அமைச்சரவை அதை ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜனாதிபதிகளுக்கு அவர்களுடைய வரம்பு என்ன என்பது தெரியும். அவர்களுக்கு நாம் வந்து இந்த நாட்டோட எக்ஸிக்யூட்டிவோட நாமினல் ஹெட் தான், நம்ம கிட்ட ரியல் அதிகாரம் கிடையாது அப்படின்றது ஜனாதிபதியான அனைவருக்கும் தெரியும், இன்க்ளூடிங் திரு பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள். 50 ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து அவர் மந்திரியாகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஆனால் அவர் ஜனாதிபதி ஆனவுடனே எனக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கு தெரியுமா, நான் டிசைட் பண்ணுறேன்லாம் பண்ணல. அவர் எல்லாமே அமைச்சரவை என்ன சொன்னாங்களோ அதன்படி தான் நடந்தார். ஏன்னா அதுதான் அவர்களுடைய பொசிஷன். ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1978 2023 கடந்த 45 ஆண்டுகளில் எவ்வளோ முறை ஜனாதிபதி வந்து மறுபரிசீலனைக்கு திருப்பி அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 2 முறை தான். 1997 ஒரு வாட்டி,
1998 ஒரு வாட்டி. ரெண்டுமே ஜனாதிபதி KR நாராயணன். 97 IK குஜரால் பிரதமராக இருந்தபோது கல்யாண் சிங் கவர்மெண்ட் இருந்தது, பாரதிய ஜனதா கட்சியோட கவர்மெண்ட் யூபியில். அதை வந்து கலைக்க வேண்டும் அப்படின்ட்டு பரிந்துரை அனுப்பினாங்க. அப்போ தான் SR பொம்மை ஜட்ஜ்மெண்ட் 3 வருடத்துக்கு முன்னால் 1994 உச்சநீதிமன்றம் வழங்கி இருந்தது. அதில் வந்து ஈஸியாலாம் கலைக்கக்கூடாது, சும்மா அரசியல் காரணங்களுக்காகலாம் வந்து ஒரு ஆட்சியை கலைத்திடக்கூடாது, ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கினாங்க. அதன்படி இது இல்லை, அதனால இதை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்ட்டு திருப்பி அமைச்சாரு. ஒருவேளை அமைச்சரவை அதை திருப்பி அமைச்சிருந்தா ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும். ஆனால் அமைச்சரவை அதை அப்படியே வச்சுட்டாங்க. அதுதான் வந்து ஜனாதிபதி ஒருவேளை திருப்பி அமைச்சா அதற்குண்டான ஒரு மாரல் ஃபோர்ஸ். 98 அதே தான் நடந்தது. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது பீகாரில் ரப்ரி தேவி அவர்களுடைய ஆட்சி, லல்லு பிரசாத் யாதவோட மனைவியோட ஆட்சி இருந்தது. அப்போ அந்த ஆட்சியை கலைக்கணும்ட்டு அவங்க ஒரு பரிந்துரை அமைச்சாங்க, திருப்பியும் அதே அமைச்சார். அவரு சொன்னது வந்து எந்த கட்சி எந்த ஆட்சின்றதெல்லாம் இல்லை, SR பொம்மை ஜட்ஜ்மெண்ட் படி இது சரி கிடையாது, மறுபரிசீலனை பண்ணுங்கன்ட்டு திருப்பி அமைச்சாரு. அப்பையும் வாஜ்பாய் அரசு, இது செப்டம்பர்ல நடந்தது, சும்மா இருந்துட்டாங்க. திருப்பி மறுபடியும் பிப்ரவரி 1999 வேற ஒரு கலவரம் நடந்ததுனால அது திருப்பி அமைச்சாங்க. அப்ப அதுக்கு அவர் ஒப்புதல் அளிச்சாரு. ஆனா செப்டம்பர் 98 அரசாங்கம் அதை வந்து உடனே திருப்பி அனுப்பல. உடனே திருப்பி அமைச்சிருந்தா உடனே அப்ரூவ் பண்ணியிருக்கணும் ஜனாதிபதி. ஏன்னா அவ்வளவுதான், ஒரு முறை திருப்பி அனுப்புறது தான் அவரோட டிஸ்கிரிஷனரி பவர். ஆனா அதை அவர் எப்பொழுதுமே செய்ய மாட்டார். ஆனா அதை செஞ்சாரு அப்படின்னா அதற்கு நிறைய மாரல் வேல்யூ இருக்கு. ரைட், இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். பிரசிடென்ட் என்பவர் தான் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவோட ஹெட். எல்லா முடிவுகளும், ஆல் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன் அவுட் இன் த நேம் ஆஃப் த பிரசிடென்ட். The executive power of the union is vested in the president, but he is a nominal head. அவர் ஒரு பெயருக்காக அவர் தான் வந்து தலைவர். பெயருக்காக தலைவர்னா that is what is meaning of nominal head. உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அமைச்சரவை, which is headed by the prime minister. பிரதமர் உட்பட அமைச்சரவை கிட்ட தான் வந்து உண்மையான அதிகாரம் இருக்கு. அண்ட் பிரசிடென்ட் எல்லா விஷயங்களிலும் அமைச்சரவை என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் ஆர்டிகல் 74 இன்றைய நிலை. ஒரு முறை அவர் திருப்பி அனுப்பலாம் மறுபரிசீலனைக்கு. ஆனால் அதை மறுபரிசீலனை பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அமைச்சரவை, அதற்கு அவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும், அதை வழிநடத்த வேண்டும். இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ரைட். ஸோ இப்போ அடுத்து வீட்டோ பவர். வீட்டோ பவர்னா அதாவது ஒரு மசோதாவை நிறுத்தி வைப்பது, இல்லைன்னா நிராகரிப்பது, இல்லைன்னா தாமதப்படுத்துவது, இது எல்லாத்துக்கும் பேர் தான் வீட்டோ பவர். இப்போ தமிழ்நாட்டில் ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் பிரச்சனை இருக்குது. கேரளாவில் அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, உச்ச நீதிமன்றம். பஞ்சாபில் அதே மாதிரி பிரச்சனை இருக்குது. இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கூட நான் ஹிந்துவில் எழுதியிருந்தேன். கவர்னர்ஸ் பவர் இன் அ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல். இது வந்து நார்த் இந்தியன் எடிஷனில் இது பிரிண்ட் ஆகிருக்கும். பட் அதற்கான வந்து என்னோட ஃபேஸ்புக் சேனல், இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம், என்னோட ட்விட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை படித்து பார்க்கலாம், உங்களுக்கு தெளிவாக புரியும் கவர்னரோட ரோல் என்ன அப்படின்ட்டு. அதை பற்றி நம்ம திருப்பி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வரும்போது இன்னும் விரிவாக பார்ப்போம், டீட்டெயில்டாக. ரைட். பட் இப்போ ஜனாதிபதியோட வீட்டோ பவர்ஸ் என்ன? அதாவது இதுக்கு வந்து மீனிங் ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் ஆர்டிகல் 111 பார்த்தீங்கன்னா இந்த 4 வாசகம் இருக்கும். ஒரு பாராளுமன்ற அவை, 2 அவைகளும் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அவரோட ஒப்புதலுக்கு அனுப்பிச்சு வச்சாங்கன்னா ஜனாதிபதி என்ன பண்ணலாம்? எய்தர் அசென்ட் டு த பில். அசென்ட் டு த பில்னா என்ன? ஒப்புதல் அளித்தல். வித்ஹோல்ட் அசென்ட். வித்ஹோல்ட் அசென்ட்னா என்ன மீனிங்கு? ஒப்புதல் மறுத்தல். வித்ஹோல்டுன்னா பாக்கெட்ல வச்சுக்கிறது கிடையாது, ஒப்புதல் மறுத்தல். refusing to assent, அதுதான் withholding assent ஓட மீனிங். return the bill for reconsideration, ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் ஆர்டிகல் 111 படி. ஆனா மறுபடியும் அது வந்து பாஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கு ஒப்புதல் அளித்தாக வேண்டும். அதுதான் சஸ்பென்சிவ் வீட்டோ. அண்ட் கால வரையறை எதுவும் கொடுக்கப்படலை. ஸோ as soon as possible அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்கு. அதனால வந்து சும்மாவே வச்சிருக்க மாட்டாங்க. கவர்னர்ஸ் வேணா சும்மாவே வச்சிருக்காங்க நிறைய மாநிலங்கள்ல. இது இப்ப நடக்கிறது இல்ல. எந்த கட்சி மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த பிரச்சனை 1970களில் இருந்து இருக்கு.
அப்போல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அப்போ எதெல்லாம் எதிர்கட்சியோ அங்கே கவர்னர் இதே மாதிரி நிறைய முறை தாமதப்படுத்தியிருக்காங்க. இப்போ பாஜக ஆட்சியில் இருக்கு. இப்போ அவர்களுடைய எதிர்கட்சி இருக்கிற மாநிலங்களில் இந்த மாதிரி தாமதம் நடக்குது. இதுக்கு சர்க்காரியா கமிஷன், பூஞ்சி கமிஷனோட பரிந்துரைகள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் என்னோட புத்தகத்தில் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பேன் நான். பட் நான் வந்து கவர்னர்ஸ் ரோல், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், இதே மாதிரி மாநிலத்திற்கான நிர்வாகத்துறையை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது அதோட சம்மரி இல்லாமல் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜனாதிபதி பற்றிய விஷயங்களை மாத்திரம் பார்ப்போம். ஸோ ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் இவர் என்னென்ன வீட்டோ உபயோகிக்கலாம். ஒன்று அப்சல்யூட் வீட்டோ. அப்சல்யூட் வீட்டோன்னா என்ன? ரெஃப்யூசிங் அசென்ட், மறுத்தல், ஒப்புதல் அளிப்பதற்கு மறுத்தல். இல்லை சஸ்பென்சிவ் வீட்டோ, ஒரு முறை திருப்பி அனுப்பலாம். ஆனால் திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா பாராளுமன்றம் வந்து மறுபடியும் அதை அதே மசோதாவை மாற்றத்தோடவோ இல்லைனா மாற்றம் இல்லாமையோ பாஸ் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அவர் ஒப்புதல் அளிக்கணும். அது பேர் தான் சஸ்பென்சிவ் வீட்டோ. அண்ட் மூன்றாவது பாக்கெட் வீட்டோ, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது. அதுவும் சில சமயங்களில் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ட் வீட்டோ பவர் ஆஃப் த இந்தியன் பிரசிடென்ட் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பவர். அது வந்து அவர் பாராளுமன்றத்தோட ஒரு அங்கம். அதனால இது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு அதிகாரம், இது வீட்டோ பவர் ஆஃப் த பிரசிடென்ட். பட் என்ன பண்ணலாம் யூனியன் பில்ஸை பொறுத்த வரைக்கும்? அதாவது பாராளுமன்றம் இயற்றி அனுப்பக்கூடிய மசோதாக்களுக்கு எந்த மாதிரி வீட்டோஸை அவர் யூஸ் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 111லேயே as soon as possible அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதையே நான் ஒரு நிமானிக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நிமானிக்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, நிறைய முன்னாலேயும் சொல்லியிருக்கேன், போக போக நிறைய கிளாஸில் நான் சொல்லுவேன். நிமானிக் என்பது என்ன? சுலபமாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு ஷார்ட்கட். ஆனால் நீங்கள் ஷார்ட்கட்டை வச்சு ஒன்றுத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஷார்ட்கட்டை வச்சு ஞாபகப்படுத்திக்கலாம். நான் அதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஏ அப்படின்னா அப்சல்யூட் வீட்டோ, எஸ் அப்படின்னா சஸ்பென்சிவ் வீட்டோ, பி அப்படின்னா பாக்கெட் வீட்டோ. பட் இந்த அப்சல்யூட் வீட்டோவும் பாக்கெட் வீட்டோவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜனாதிபதி யாரோட பரிந்துரையின் பேரில் வேலையை செய்வார்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பேரில். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தேவை அப்படின்றதுனால தான் ஒரு மசோதாவை நிறைவேற்றுறாங்க 2 அவையிலையும். அதுக்கப்புறம் தான் ஜனாதிபதிக்கு போகுது. அவர் எப்படி அதுக்கு மறுக்க முடியும்? வேணும்னா ஒரு முறை திருப்பி அனுப்பலாம், சஸ்பென்சிவ் வீட்டோ. ஆனால் அதை அவர் ரெகுலராக பண்ண மாட்டார். இது வரைக்கும் இந்தியாவில் 70 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை தான் சஸ்பென்சிவ் வீட்டோ பயன்படுத்தப்பட்டிருக்கு. திரு அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், நம்ம குவாலிஃபிகேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் பார்க்கும்போது பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், ஊதிய பதவி, அதற்கு உண்டான சில எக்ஸம்ஷன்ஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு மசோதாவை ஏற்றினாங்க. அதில் நிறைய விஷயத்த போட்டாங்க. 50-60 இடங்களை வந்து இதெல்லாம் எக்ஸம்டட், இதெல்லாம் எக்ஸம்டட். அவர் வந்து ஏன்பா ஒரே ஒரு பிரச்சனைக்காக இவ்வளோ பேர் எக்ஸம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சாரு. ஆனால் பாராளுமன்றம் திருப்பி அதை வந்து பாஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அவர் அதற்கு ஒப்புதல் அளித்துட்டார். இது 2006 நடந்தது. ஸோ சஸ்பென்சிவ் வீட்டோ நீங்கள் ஆர்டிகல் 111 படித்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையும் ஜனாதிபதி திருப்பி அனுப்பலாம் மறுபரிசீலனைக்கு. ஆனால் அவர் அது பண்ணுவாரா? அவருக்கு தெரியும் அவரோட லிமிட் என்ன அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம் இல்லைங்களா, ஆர்டிகல் 74 படி ஒரு பரிந்துரை, ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 74 என்பது எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன், நிர்வாகத்துறை ரீதியான முடிவுகள். 111 என்பது லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ஷன், சட்டம் ரீதியான மசோதா ரீதியான முடிவுகள் இது. ஆனால் ரெண்டுத்துலேயும் என்ன ப்ரொசீஜர்ன்றது ஒன்று தான். பிரசிடென்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு முறை மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்பலாம் ஆர்டிகல் 74 படி. ஆனால் அது திருப்பி மறுபரிசீலனை பண்ணிட்டு அதே முடிவை அவங்க வழங்கினா ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் அளித்தாக வேண்டும். ஆனால் அதை ஒரு வாட்டி அனுப்பலாமா? ஆனால் ஒரு வாட்டி அனுப்பிச்சிட்டு இருக்காங்களா? கடந்த 45 ஆண்டுகளில் 2 முறை தான் அனுப்பிச்சாங்க. நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். ஆர்டிகல் 111 பாராளுமன்றத்தோட 2 அவைகளும் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்னா அவர் ஒரு முறை அதை திருப்பி அனுப்பலாம். ஆனால் திருப்பி அதை பாராளுமன்றம் மாற்றத்தோடோ இல்லைன்னா மாற்றம் இல்லாமையோ, ஜனாதிபதி பரிந்துரை பண்ணுற மாற்றங்களை ஏற்றுக்கலாம் பாராளுமன்ற அவைகள், இல்லை இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சாங்கன்னா 2006 அதான் நடந்தது. அதை ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தாக வேண்டும். ஆனால் இது எவ்வளோ வாட்டி பண்ணியிருக்காரு ஜனாதிபதி? ஒரே ஒரு முறை தான் பண்ணியிருக்காரு, பிரசிடென்ட் அப்துல் கலாம். பட் இந்த அப்சல்யூட் வீட்டோ அண்ட் பாக்கெட் வீட்டோ ரொம்ப ரேராக தான் நடக்குங்க.
அப்சல்யூட் வீட்டோன்றது என்ன? மறுத்தல், நிராகரித்தல். ஒரு மசோதாக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு மறுத்தல். அது எப்போ பண்ணுவாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸ் படி தான் பண்ணுவாங்க. ஏன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் பண்ண போகிறாங்க? பிரைவேட் மெம்பர் பில், ரைட்? அதாவது தனி உறுப்பினர் மசோதா. தனி உறுப்பினர்ன்றது யாரு? யாரெல்லாம் மந்திரி கிடையாதோ அவங்க எல்லாருமே பிரைவேட் மெம்பர் என்று அழைக்கப்படுவார்கள் பாராளுமன்றத்தில். அதாவது 543 லோக்சபா எம்பிஸ் இருக்காங்க, 245 ராஜ்யசபா எம்பிஸ் இருக்காங்க, மொத்தம் 778 பேர். இதில் கிட்டத்தட்ட 78 பேர் 79 பேர் மந்திரியாக இருப்பாங்க. மேக்ஸிமம் 81 தான் இருக்க முடியும். 77 பேர் இப்போ மந்திரியாக இருக்காங்க. மீதி 700 பேரும் தனி உறுப்பினர் ஆஸ் பர் த டெஃபினிஷன் ஆஃப் ரூல்ஸ், பிரைவேட் மெம்பர். அவங்களும் மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் பாராளுமன்றத்தில். ஆனால் அந்த மாதிரி மசோதாக்கள் கடந்த 50 ஆண்டுகளில் ஒன்று கூட பட்டதில்லை. நம்ம இந்தியாவில் மொத்தமே 14 பிரைவேட் மெம்பர் பில்லு தான் இது வரைக்கும் பாஸ் ஆயிருக்கு. அண்ட் எல்லாமே 1970க்கு முன்னால். பட் ஒருவேளை அந்த மாதிரி தனிநபர் மசோதா 2 அவையிலையும் பாஸ் ஆகி ஆனால் அரசாங்கத்துக்கு அது தேவையில்லைன்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னா அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாதுங்க. ஏன் கிடையாது? ஏன்னா அரசாங்கத்திற்கு மக்களவையில் கண்டிப்பாக பெரும்பான்மை இருக்கும். மாநிலங்களவையில் வேணால் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஒரு எதிர்கட்சி தனிநபர் ஒரு மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்றி அதை மக்களவைக்கு அனுப்பலாம். பட் அரசாங்கத்திற்கு அதன் மேலே உடன்பாடு இல்லைன்னா மக்களவையில் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. சிம்பிள். ஆனால் ஒருவேளை அதன் மாதிரி நடந்து பிரைவேட் மெம்பர் பில் 2ம் பாஸ் ஆகி அரசாங்கத்திற்கு அது தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்போ அவங்க ஜனாதிபதிக்கு பரிந்துரை பண்ணலாம், இல்லை இதை ரிஜெக்ட் பண்ணிட்டுங்க. இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இந்தியாவில். 2வது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு அரசாங்கம் ஒரு மசோதாவை நிறைவேற்றுகிறது பாராளுமன்றத்தில், அது ஜனாதிபதிக்கு செல்கிறது ஒப்புதல் அளிக்க. ஆனால் அது ஜனாதிபதி ஒப்புதல் அளிப்பதற்கு முன்னால் அந்த அரசாங்கம் கவிழ்ந்துருது, புது அரசாங்கம் உருவாகுது. லெட்ஸே இப்போ நீங்கள் இதே மாதிரி தான் மாநிலங்கள்லையும் உண்டு. நீங்கள் மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க. திரு உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்தார் 2022 ஜூலை வரைக்கும். அவங்களுடைய அரசாங்கம் அந்த மாநில சட்டசபையில், சட்டப்பேரவை அண்ட் மேலவையில் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அமைச்சிருக்காங்க. ஆனால் அது ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கு முன்னால் அவருடைய ஆட்சி கவிழ்ந்து ஏக்நாத் ஷிண்டே சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல, இல்லை இது தேவையில்லை, ஆட்சி மாறிடுச்சு, இந்த மசோதாவை நிராகரிச்சிருங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரியும் நம்மளுடைய சென்டரில் நடந்ததே கிடையாது. ஆனால் அப்சல்யூட் வீட்டோ இது வரைக்கும் இந்தியன் ஹிஸ்டரியிலேயே 2 முறை தான் நடந்திருக்கு. 1955 பெப்சு அப்படின்ற ஒரு மாநிலத்துக்கு, அதாவது இப்போ இருக்கிற பஞ்சாப் ஹரியானாலாம் அப்போ பெப்சுன்னு பேர், பஞ்சாப் அண்ட் ஈஸ்ட் பட்டியாலா ஸ்டேட்ஸ் யூனியன் அப்படின்ற மாநிலம். அது ஜனாதிபதி ஆட்சியில் இருந்தது. ஜனாதிபதி ஆட்சியில் ஒரு மாநிலம் இருக்கும்பொழுது அதற்கான சட்டம் இயற்றும் அதிகாரம்லாம் பாராளுமன்றத்தில் இருக்கும். பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க அந்த மாநிலத்துக்காக. ஆனால் அது எப்போ ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு போச்சோ அதுக்கு முன்னாலே அங்கே ஜனாதிபதி ஆட்சி பிரசிடென்ட் ரூல் ரிவோக் பண்ணிட்டாங்க, அதை தூக்கிட்டாங்க. எலெக்ஷன் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ரூலை ரிவோக் பண்ணிட்டாங்க. அப்போ ஜனாதிபதி சொன்னார், இல்லை இப்போ தான் பிரசிடென்ட் ரூல் இல்லையே, அப்போ இது தேவையில்லை அப்படின்ட்டு அது அப்சல்யூட் வீட்டோ அவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு முறை 1991 லோக்சபாவோட கடைசி தேதி அன்னைக்கு சந்திரசேகரோட ஆட்சி அது கவிழ்ந்துடுச்சு, புது எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் அந்த லோக்சபா, அந்த மக்களவையோட 9வது மக்களவை, இஃப் ஐம் நாட் ராங், அதோட கடைசி தினத்தன்று அவங்களோட சேலரிஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட சேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லையா, ஸோ எல்லாருமே ஒட்டு மொத்தமாக அந்த மசோதாக்கு யுனானிமஸாக பாஸ் பண்ணாங்க அந்த மசோதாவை. ஆனால் அது ஜனாதிபதியோட பரிந்துரையோட தான் இன்ட்ரடியூஸே ஆகணும், வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த பிரசிடென்ட், அரசியலமைப்பு படி. அதை அவர்கள் செய்ய தவறியதால் அப்போ இருந்த ஜனாதிபதி திரு ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் அதை நிராகரித்தார். ஸோ இதெல்லாம் ரேர். ஸோ அதனால தான் நான் போட்டிருப்பேன், அப்சல்யூட் வீட்டோ அண்டர் ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸ், இது எப்பயாவது நடக்கும். அந்த மாதிரி நடந்தால் ஜனாதிபதி அப்சல்யூட் வீட்டோ உபயோகிக்கலாம். பாக்கெட் வீட்டோ 86 கியானி ஜெயில் சிங் ஜனாதிபதியாக இருந்த பொழுது இந்திய போஸ்டல் தபால் துறைக்கான ஒரு திருத்த மசோதா ஒன்று. அதன்படி என்னன்னா, அரசாங்கம் எந்த லெட்டர் வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போல்லாம் ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, கால் கிடையாது, எல்லாம் லெட்டர்ஸ் மூலமாக தான் எழுதிட்டு இருப்பாங்க. எதை வேணால் பிரித்து பார்க்கலாம், மீடியாவை சென்சர் பண்ணலாம். இப்படிலாம் ஒரு மசோதாவை நிறைவேற்றினாங்க பாராளுமன்றம் 2 அவையும். அது ஜனாதிபதி கிட்ட போச்சு. ஜனாதிபதி இது சரி கிடையாது அப்படின்ட்டு நிறைய இன்டைரக்டாலாம் சொல்லி பார்த்தாரு.
அரசாங்கத்துக்கும் வந்து ரொம்ப எதிர்ப்பு வலுவடைகிறது வெளியில் மீடியா கிட்ட இருந்தெல்லாம் அப்படின்றது புரிஞ்சுது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, சும்மா இருந்துட்டாங்க. ஜனாதிபதிகிட்ட போயிட்டு இதை ஏன் இன்னும் அப்போ ஒப்புதல் அளிக்கல, உடனே கொடுங்க அப்படின்ட்டு கேட்கவும் இல்லை, ஜனாதிபதியும் சும்மா இருந்துட்டார். இதுதான் பாக்கெட் வீட்டோ, ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது. பட் இது வந்து ரெகுலராக பண்ணக்கூடாதுங்க, அப்புறம் நிர்வாகமே நடக்காது. அதுதான் இப்போது மாநிலங்களில் பிரச்சனை. பல மாநிலங்களில், தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் அதற்கு என்னன்றதை நம்ம வந்து கவர்னரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அப்சல்யூட் வீட்டோ அண்ட் பாக்கெட் வீட்டோ பிரசிடென்ட் மே எக்ஸசைஸ் அண்டர் ரேர் சர்க்கம்ஸ்டான்ஸ். எப்பயும் தினம் அதை செய்ய முடியாது. ஏதாவது அதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒருவேளை உருவாச்சுன்னா அவர் அதை எக்ஸசைஸ் பண்ணுவார். பட் நார்மலாக கிடையாது. எப்பயும் நார்மலாக எந்த வீட்டோ அவர் எக்ஸசைஸ் பண்ணலாம், சஸ்பென்சிவ் வீட்டோ. சஸ்பென்சிவ் வீட்டோன்னா என்ன, ஒரு முறை திருப்பி அனுப்புவது மறுபரிசீலனைக்கு. ஆனால் அதையும் அவர் ரெகுலரெலாம் செஞ்சுட்டு இருக்க மாட்டார். அவரோட வேலை டேபிள் டென்னிஸ் ஆடுறது கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் பார்லிமெண்ட்டோட இந்த நீ எடுத்துக்கோ, சரி திருப்பி அனுப்பு அப்படின்ட்டு. அந்த 74 எக்ஸிக்யூட்டிவ் அட்வைஸையும் 2 முறை தான் திருப்பி அமைச்சிருக்காரு பிரசிடென்ட் KR நாராயணன். அண்ட் சஸ்பென்சிவ் வீட்டோ ஒரே ஒரு முறை தான் பிரசிடென்ட் அப்துல் கலாம் பயன்படுத்தியிருக்காரு. ரைட்டுங்களா? இதுதான் வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூனியன் பில்ஸ். யூனியன் பில்ஸ்னா என்ன, பாராளுமன்றம் நிறைவேற்றுகின்ற மசோதாக்கள். பட் ஸ்டேட் பில்ஸ்னா சட்டசபை ஆர் சட்டப்பேரவை, சட்டமேலவை, சட்டமன்றம், ஒரு மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றம் நிறைவேற்றுகிற மசோதாவை கவர்னர் ஒப்புதல் அளிக்கலாம், இல்லை நிராகரிக்கலாம், இல்லைனா திருப்பி அனுப்பலாம். அதெல்லாம் என்னன்ட்டு நம்ம டீட்டெயில்டாக ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் வரும்போது பார்க்கலாம். பட் அடிஷ்னலாக அவர் வந்து ஜனாதிபதிக்கு கன்சிடரேஷனுக்கு, பரிசீலனைக்கு ரிசர்வ் பண்ணலாம். ரைட்? அந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னா அதற்கப்புறம் அதற்கான முடிவை யார் எடுக்கணும், மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும். பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் அளிக்கலாம், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு முறை திருப்பி அனுப்பலாம். பட் ஆனால் அந்த திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை மாநில சட்டமன்றம் 6 மாதத்திற்குள் நிறைவேற்றி, மாற்றம் இல்லாமையோ மாற்றத்தோடவோ நிறைவேற்றி மறுபடியும் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும். ஆனால் அந்த வேர்டிங் ஆர்டிகல் 201, இதோட ஆர்டிகல் 111ன்றது வந்து யூனியன் பில்ஸ்க்கு உண்டான ஆர்டிகல் 201ன்றது வந்து மாநிலங்களுக்கு உண்டான பில்ஸ்க்கான ஆர்டிகல் 201 படி இது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, மறுபடியும் பரிசீலனைக்கு வைக்கப்படும். இட் வில் பி சப்மிட்டட் டு த பிரசிடென்ட் ஃபார் ஹிஸ் கன்சிடரேஷன் அகெயின். அப்படின்னா என்ன, 2வது முறையும் ஜனாதிபதி அதை ஒப்புதல் அளிக்கலாம், இல்லை நிராகரிக்கலாம். ஸோ அதனால தான் பிரசிடென்ட் ஹேஸ் அப்சல்யூட் வீட்டோ. பாக்கெட் வீட்டோ சும்மாவும் வச்சுக்கலாம், எதுவுமே பண்ணாமல். ரைட்? மாநிலங்கள்லேருந்து வர மசோதாக்களுக்கு சும்மா இருக்கலாம். ரைட்? இப்போ நீட் மசோதா கிட்டத்தட்ட 1 வருஷமாக பிரசிடென்ட் கிட்ட பெண்டிங்கில் இருக்குது. அதற்கு வந்து கால வரையறை கிடையாது. அதெல்லாம் வந்து சில கமிஷன்ஸ் எல்லாம் 6 மாதத்திற்குள் பண்ணணும் அப்படின்ட்டு பூஞ்சி கமிஷன், சர்க்காரிய கமிஷன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அமல்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதெல்லாம் யாருமே பண்ணுறது இல்லை. எந்த அரசாங்கமும் இது வரைக்கும் பண்ணலை, இந்த அரசாங்கமும் பண்ணலை. பட் அவரோட பவர் என்ன, அப்சல்யூட் வீட்டோ. ஏன்னா 2வது முறையும் அதை நிராகரிக்கலாம் அவர். அதாவது யூனியன் பில்ஸை பொறுத்த வரைக்கும், பாராளுமன்றம் இயற்றுகிற மசோதாக்களை பொறுத்த வரைக்கும் 2வது முறை ஜனாதிபதி கிட்ட அமிச்சா அதை கண்டிப்பாக ஒரு ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும். ரைட்டுங்களா? பட் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் 2வது முறையும் அவர் நிராகரிக்கலாம். அதனால தான் அப்சல்யூட் வீட்டோ. பட் ஆனால் யாரோட பரிந்துரையில் இதை பண்ணுவார் அவர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ மாநிலங்கள்லேருந்து பரிந்துரைக்கப்படுற மசோதா, கவர்னர் பரிந்துரைக்கிற ஃபார் கன்சிடரேஷன் மசோதா எது ரிசர்வ் பண்ணுறாரோ அதற்கான முடிவு ஜனாதிபதி தானாக எடுக்க மாட்டார். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இதுதான் வந்து வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஆர்டினன்ஸ் பவர், பார்டனிங் பவர், மீதி இருக்கிற பவர்ஸ் எல்லாம் பிரசிடென்ட்டோட பவர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.